श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு சாய்நாதரின் அனுகிரகம், மாஸ்டர் அவர்களின் ஆசிகளோடு ஹரிகிருஷ்ணா என்ற இந்த திருநூலின் வாயிலாக நாம் அனைவரும் நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொண்டே வருகின்றோம். மாஸ்டரின் திவ்ய ஆசிகளுடன் என்று சொல்கிறோம். எதுக்காக? பாபாவும் மாஸ்டருடைய ஆசி இங்க இருப்பதனால்தான் இந்த சத்சங்கம் என்றது நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மாஸ்டர் இந்த சத்சங்கத்தின் வாயிலாக நம் அனைவருக்கும் கூட யோசனை திறனை வளர்க்கணும் என்று பார்த்தார். ஏன்னா நம்ம எந்த விஷயத்துக்கும் யோசிக்கிறது விட்டுட்டோம். சிலது கம்மி பண்ணிட்டோம், சில விஷயங்களை சுத்தமா விட்டுட்டோம். எதுக்காக இப்படி சொல்றோம்னா, மனிதன் யோசனையால மட்டும்தான் உயர்வை அடைய முடியும். ஏன்னா ஒரு பறவையை பார்த்தான், நல்லா அதை பத்தி யோசிச்சு அந்த சிந்தனையின் மூலமாக ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு இன்வென்ஷனும் இதே மாதிரிதான் நடந்து கொண்டே இருக்கிறது. அவங்களுடைய சிந்தனை 10 பேருக்கு உதவுகிறது. அதாவது ஒரு விஷயத்தை சாதித்ததுக்கு பிறகு அது எல்லாருக்கும் பயன்படணும் என்ற எண்ணம் கொண்டு அந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுல 100% தி பெஸ்ட் ரிசல்ட் வரும். அதனால்தான் மாஸ்டர் சொல்வார், சாதிக்கிற வரைக்கும் இந்த சமாஜத்துக்கு தெரியப்படுத்தாத, சாதிச்சது அடுத்த நொடி இந்த சமுதாயத்தை மறக்காத அப்படின்னு சொல்லியிருப்பார். பாருங்க, இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே இத்தனை விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க, முன்னாடியே சொல்றாங்களோ நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அதை பண்றேன்னு. இல்ல, கண்டுபிடிச்சா அடுத்த நொடி மக்களுக்கு அறிமுகம் படுத்துறாங்க. மக்கள் பயன்பாடு. இன்னைக்கு நம்ம இந்த லைட்டு, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது எல்லாமே எப்படி வந்தது? அந்த சிந்தனை எல்லா விஷயத்திலையும் நல்லா ஆராய்ந்து புரிதல் கொண்டு வர வச்சுக்கணும். இதுதான் சொல்றாங்க. அவ்விதமாக ஒவ்வொரு விஷயத்திலையுமே புரிதல் இல்லாததுனாலதான் அந்த ஒரு விஷயம் நமக்கு தப்பாக தெரியுது. இன்னைக்கு 3 கேள்விகள். முதல் கேள்வி, ஆன்மீகமும் சதாச்சாரமும் இவற்றின் மேல் புரிதல் கொண்டு வாழ வேண்டும் ஏன் என்று கேட்கிறாங்க. புரிதல் அப்படின்றது இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்த நன்றாக நாம் சாதிக்க முடியும். இங்க மாஸ்டர் நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கொண்டே நமக்குள்ள இருக்கிற அந்த நாலேஜ் தட்டி எழுப்புறார், யோசிக்க சொல்றார். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் சாதிக்க பிறந்தவன் தான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரக்ஞை இருந்துட்டே இருக்கு, ஒரு டேலண்ட் இருந்துட்டே இருக்கு. ஆனா அது தூங்கிக் கொண்டிருக்கு. அது தூங்கும் பொழுதுதான் அவர் எழுப்புறாருன்றத சொல்ல வேண்டியது. மாஸ்டர் மேட்டம் சொல்லியிருக்கிறாருன்னா விவேகானந்தரும் சொல்லியிருக்கிறார், எழுந்திடு, விழித்திடு. இந்த வார்த்தைகள் ஏன் அவர் சொன்னார்? பொறுத்திரு அப்படின்னாரு. எதுக்காக? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது உன் மனசை தட்டி எழுப்பு. எழுப்பும் போது அந்த ஞானம் என்றது நமக்கே அறிமுகமாகும். அந்த ஞானத்தை வச்சுதான் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்குள்ள இருக்குன்னு சொல்றோம், தேடி பார்த்தா தானே தெரியும். பூமிக்குள்ள எத்தனை மெட்டல்ஸ் இருக்கு. இந்த தங்கத்துல இருந்து, வஜ்ர வைடூரியம்ல இருந்து எல்லாமே அதுல இருந்துதான் வருது. இந்த பெட்ரோல் வருதுன்னா எப்படி வருது? இது எல்லாமே ஆழமா, மிக ஆழமா போய் 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 தேடி எடுக்கும் போது கிடைக்குது. அவ்விதமாக மனதிலையும் இருக்கு. அது ஆழ்ந்த யோசனையுடன், சிந்தனையுடன் அது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்றார். இப்ப நம்ம எல்லாரும் யோசிக்கிறது இல்லையா அப்படின்னா யோசிக்கிறது இல்லை. இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கொள்ளணும். எதுக்காகனா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், பெருசா எதுவும் வேண்டாம். ஒரு பேஸ்ட், அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாமே
உப்பு இல்லைன்னா அடுப்பு கறி இதை வச்சு பல் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ உடனே இந்த கோல்கேட்டோ ஏதோ ஒன்று அந்த பவுடர் வந்தது, அதுக்கப்புறமா பேஸ்ட் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, என்ன இது ஐயா உப்பு வச்சியும் கறி வச்சியும் பல்லு தேய்க்கிறீங்களே, ஒன்றும் நீங்க மாறலையா, பல்லு மாரி இருக்கிற எனாமில் போயிடாதா, அதை போயிடாது, இப்படி எல்லாம் சொல்லி நம் முன்னோர்கள் ஃபாலோ பண்ண அந்த உப்பையும் கறியையும் விட்டாச்சு, பேஸ்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப சடனா ஒரு அம்மா தேங்காய் குவியல்ல இருந்து எழுந்திரிச்சிட்டு வராங்க, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? அப்பதான் உப்பு யூஸ் பண்ண வேணாம் சொல்றாங்க. திரும்பி வந்துட்டு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம உடனே அந்த உப்பு இருந்த பேஸ்ட் நல்லதுன்ட்டு அதை வாங்கிக்கிறோம். அப்ப நம்மளுடைய யோசனை எங்க போச்சு? சின்னதாவே தெரியுங்க. நிறைய விஷயத்துல இந்த மாதிரி நாம வந்து யோசிக்காம எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த யோசனை இருக்கணும் இல்லையா? யோசித்தா ஏமாற்றம் என்றது நமக்கு இருக்காது. நல்லா யோசிக்காததுனாலதான் ஆன்மீகத்துல நிறைய மோசடிகள், நிறைய குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கு. கொஞ்சம் வேஷம் மாற்றினால் போதும், சாமி சாமின்னு காலில் விழுந்துடுறாங்க. யார் கடவுள்? எதுக்காக மனிதர்கள் எல்லாரையுமே நம்புறாங்க? எதுக்காக நம்ப வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இவங்கதான் கடவுள் லைவா நம்ம வீட்டுல இருக்கிறாங்க. அதை யார கும்பிடுறீங்களோ அந்த கடவுள் லைவா இருக்காருல்ல நம்ம வீட்டுல. அப்படி வீட்டுல அவர் இருக்கும் பொழுது திருப்பி ஏதோ ஒரு வேஷம் போட்ட மக்களை போய் ஏன் சரணடைய வேண்டும்? இந்த கேள்வி எதுக்காகன்னா பயம். அந்த பயத்தினாலதான் ஐயோ ஏதாவது சாமி சொல்லிட்டு வரும், தெய்வம் ஏதாவது பண்ணிடுமோ, தெய்வ குத்தம் ஆயிடுமோ. ஏங்க அந்த கடவுள் நம்மளுடைய தந்தை. நம்ம தந்தையன்னு நினைக்கும் பொழுது நம்ம அப்பாவை பார்த்து நாம ஏன் பயப்படணும்? ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸை பார்த்து யாரு பயப்படுவாங்க? திருடர்கள் பயப்படுவாங்க. அதே போலீஸ் யூனிஃபார்ம்ல வீட்டுக்கு வந்தா மகன் என்ன பண்ணுவா? அப்பான்னு ஓடி போய் கட்டி பிடிச்சுப்பா, என்ன தூக்கி கொண்டுவா, கையில எது இருந்தாலும் அதை எடுத்து முகத்துல தேய்ச்சி அப்பா இது பண்ணி அது விளையாடுவான். அப்படி கடவுள் தண்டிக்கிறவங்க கடவுள் எப்படி ஆக முடியும்? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், தண்டிக்கிறவங்க கடவுள் எப்படி ஆக முடியும்? நமக்கு ஒரு தண்டனை வருதுன்னா எப்படி வருது? நம்ம செஞ்ச தவறுகளால வருது, அவ்வளவுதான். இது நல்லா யோசிச்சோம்னா இந்த ஆன்மீகம் என்ற பெயர்ல நடக்கின்ற கேவலமான மோசடிகள்ல இருந்து நம்ம வெளியே வரலாம். ஆன்மீகம் என்பது மிகவும் தூய்மையான ஒரு விஷயம். அது எல்லாரும் மாசுபடுத்தியாச்சு, அது ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஒரு வேஷம் இருந்தாலே அவங்க கடவுளாம். ஏன் பயப்படணும்? நம்ம அனுகிரகிக்கிறதுக்கு நம்ம கடவுளுக்கு முன்னோர்கள் நம்ம வீட்டுல வச்சு வழிபட்டுட்டு வர்றாங்க, கோயில் கட்டி வர்றாங்க. திருப்பி புதுசா வர்றவங்க ஏன் வேணும் நமக்கு? யாரு என்னென்ன பாக்குறதே இல்லை, காலில் விழுந்துருது. காலில் விழுந்தா என்ன வரப்போகுது? அந்த இருக்கிற அழுக்கு நமக்கு ஒட்டுமே தவிர வேற எதுவும் வரப்போறது இல்லை. அதுக்கு யாரோ ஒருத்தவங்க காலில் போய் விழுறதுக்கு தினம் அம்மா அப்பா காலில் விழலாமே, நமக்கு நல்லது நடக்குமே. அந்த புரிதலுங்க. இப்போ பாபா விஷயத்திலேயே சதாச்சாரம் ஆன்மீகம் அப்படின்னா, ஆன்மீகம் புரிதல் இல்லாததுனால இப்போ வந்து பாபாவை வந்து விமர்சிக்கிறாங்கல்ல நிறைய பேர். அவர் முஸ்லீம் சாயிபு அப்படின்னு சொல்றாங்க. அவரை பற்றி தெரியுமா? சரி, ராமரை பற்றி தெரியுமா? எல்லாருக்கும் ராமரை பற்றி தெரியுமா? ஏன் மனைவியை காட்டுக்கு அனுப்பினவர் எப்படி கடவுள் ஆக முடியும்? 16,000 மனைவிகள் வச்சிருந்த கிருஷ்ணர் எப்படி கடவுள் ஆக முடியும்? எப்படி ராமருக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க? கிருஷ்ணரை ஏன் பரமாத்மாவை என்னை பூஜை பண்றாங்க? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம யோசிச்சிருப்போமா? இது எல்லாமே யோசிச்சு ஒரு புரிதல் வந்தாதான் ஒருத்தருக்கு வணங்கணும். இப்ப இந்த ராமர் மேல அந்த தர்மத்தை மேல புரிதல் இருக்கிறதுனால அவங்க கோயில் கட்டினாங்க, கிருஷ்ணர் மேல இருக்கிறதுனால கோயில் கட்டினாங்க. நம்மளும் ஏதோ மூடமா போயிட்டு நமஸ்காரம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எதுவும் என்ன ராமாயணம் ஃபுல்லா படிச்சவங்களும் இல்லை, பாரதம் ஃபுல்லா நாம் படிச்சதும் இல்லை. ஆனாலும்
ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது வச்சு வழிபடுறோம். பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய சரித்திரம் வாசிக்கணும். இங்க இந்த ஒரு பண்டம் செஞ்சு வச்சிருக்காங்க, அது இனிப்பா இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, அது கசப்பு தான். எப்படி சொல்ல முடியும்? அதை எடுத்து அது சுவைத்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும். அப்படின்னு இல்லாம எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன் அப்படின்றது எப்படி நியாயமாகும்? அவருடைய சரித்திரம் படிங்க. அவர் சரித்திரம் வாசிச்சா தெரியும் நமக்கு அவர் எவ்வளோ ஒரு சத்குரு ஸ்வரூபி என்றது நமக்கு தெரியும். அரக்கர்களை கொல்றதுக்காக அவர் வரல, மனிதனுக்குள்ள இருக்கிற அரக்க தன்மையை கொல்றதுக்காக வந்தார் பாபா. அவரிடம் சேர்ந்தா என்ன வரும்னா சீர்திருத்தல். நம்மளை நாமளையே திருத்திப்போம். 4 பேருக்கு நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, 4 பேருக்கு தீமை செய்யாமலாச்சு இருப்போம். அதுதான் பாபாவின் பெருந்தன்மை. அது புரிஞ்சுக்கணும். அது என்ன எதுவுமே அந்த புரிதல் இல்லை. ஆன்மீகத்து மேல புரிதல் இல்லை, சதாச்சாரம் மேல புரிதல் இல்லை. புரிதல் இல்லாததுனாலதான் இந்த விஷயங்கள் நடக்குது. எப்பவுமே பகவத் சாட்சாத்காரம் பெறணும்னு முயற்சி பண்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சாதிச்சு காமிச்சிருக்காங்கல்ல, இதே கடவுளை வச்சுதானே காமிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா முளைக்கின்றவங்களை ஏன் கடவுளா எடுத்துக்கணும் என்ற புரிதல் வந்தாலே மக்கள் ஏமாற்றம் அடையாம இருப்பாங்க. வலிக்குது, யாரையோ பார்த்து கடவுள்னு சொல்றாங்க. அவங்க செய்யற தீய சேட்டைகள் எல்லாமே கூட தெரியுது. ஆனாலும் அவங்கள போய் பின்பற்று வழிபடுறாங்கன்னும் பொழுது மனசு வலிக்குது. ஆன்மீகம் எங்க போயிட்டு இருக்கு? ஏன் நடக்குது? இது எல்லாமே புரிதல் இல்லாத மேல, நம்மளுடைய ஆச்சாரம் மேல நமக்கு கௌரவம் இல்லாம போயிடுச்சு. எல்லாமே குறைஞ்சிச்சு. எல்லாமே மூட நம்பிக்கை. இது மூட நம்பிக்கை, அது மூட நம்பிக்கை. நாங்க ப்ரூஃப் இருந்தாதான் நம்புறோம் அப்படின்ற ஒரு ஜெனரேஷன் வந்துச்சு. அதை கிரியேட் பண்ணிட்டாங்க. எதுக்காக? அவங்க லாபம் பெறணும்ன்றதுக்காக. கண்ணப்பருக்கு சாட்சாத்காரம் கொடுத்தாரு, அவையாருக்கு சாட்சாத்காரம் கொடுத்தாரு. அந்த மாதிரி சாதனை பண்ண நமக்கு கடவுள் கொடுக்க மாட்டாரா? ஏன் மத்தவங்களை போய் காலில் விழணும்? அப்படின்னுட்டு ஆழமாக சிந்திச்சு ஆன்மீகத்துக்கு மேல் நல்ல புரிதல் கொண்டு வாழுங்கன்று மாஸ்டர் சொல்றாங்க. எதுக்காக புரிதல் கொள்ள வேண்டும்னா நம்ம ஏமாற்றப்படாம இருப்பதற்காகத்தான் புரிதல் கொள்ள வேண்டும். ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. எங்கிருந்து வந்தாங்க? நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்சு வந்திருக்கிற நிறைய சாமியார்கள், அம்மாக்கள் இதெல்லாம் வந்ததுல கரோனால யாரை போய் கும்பிட்டோம்? அந்த லாக்டவுன்ல வீட்டுல இருக்கிற அவரையே நம்ம சரணடையிலையா? அவர் நம்மளை காப்பாத்தலையா? இது செஞ்சுச்சா போதுங்க, யார்கிட்டையும் போக மாட்டோம். அந்த ஆன்மீகம்ன்றது தவறான ஒரு வழியில, தவறான ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. இதை பார்த்துதான் இதை விட நாத்திகர்கள் பெஸ்ட்ன்னு தோணுது. ஏன்னா மூடமா யார் காலையே விழ மாட்டாங்கல்ல. மாஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இதுவும். இதுக்காக நீ அந்த நம்ம சதாச்சாரம்ன்றது என்ன இருக்கோ அது மேல புரிதல் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாஸ்டர் சொல்றார். இதுக்காக கேள்வி வரும்பொழுது, 2வது கேள்வி, பெரியவர்கள் ஆசீர்வதிக்கும் போது புத்திர பௌத்ராபிரஸ் விருத்திரஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா அப்போ எல்லாருக்குமே மகன் தான் பிறக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். எந்த ஒரு விஷயத்துக்கும் கடவுள் அனுகிரகம் இல்லாம எந்த ஒரு விஷயமே நடக்காது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கடவுள் அனுகிரகம் இருந்தா போதும், சத்குருவின் ஒரு ஊர கண்ணு பார்வை இருந்தாலே நமக்கு போதும் அந்த நன்மை நடக்கிறதுக்கு. அது எது நடந்தாலும் அவரின் செயல் என்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு ஆசீர்வாதம் பெரியவர்களால் ஏன் கொடுக்கப்பட்டது? மகள் வேண்டாமா, மகன்தான் வேண்டுமா? அது அபிவிருத்தின் டெவலப் வேற அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மகன்களா பெத்து போட்டுட்டே இருக்கணுமா அப்படின்ற கேள்வி. ஆக்சுவலா அது உள்ள அர்த்தம் அப்படி கிடையாது. அது எப்படின்னா, சந்தானம் அப்படின்னு, அதாவது
குழந்தை செல்வம். குழந்தை செல்வம் என்றது எதுக்காக அப்படின்னு யோசிச்சோம்னா, முதல்ல கல்யாணம் எதுக்காக, விவாகம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, நம்ம சப்போர்ட்டா வாழ்றதுக்கா இல்ல, இந்த சமுதாயத்திற்கு நல்ல மக்களை கொடுக்கறதுக்காக, சமுதாயத்துக்கு சேவை செய்யற விதமான ஒரு குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காகத்தான் கல்யாணம் என்றது. இந்த கிரகஸ்தாசிரம தர்மம் என்றது மிகவும் உன்னதமானது. ஏன்னா நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம அந்த யோசிச்சு பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், இந்த கிரகஸ்தன் மட்டும்தான் ஒரு நல்ல குழந்தைய சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும். சன்னியாசி கொடுத்தா அது நல்லதாக இருக்காதுல்ல, தர்மமும் இல்லை. ஒரு உண்மையான சன்னியாசியும் சேவிக்கவும் முடியும், ஸ்வதர்மம் கொண்டு நல்ல காரியங்களையும் தானங்களையும் எல்லாமே செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் எதுக்காக? நீ நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கோன்னு சொல்றது அர்த்தம் இல்லை. இதுக்காக இது சொல்றாங்கன்னா, நாம் பித்ரு ருணம் என்றது ஒண்ணு இருக்கும். அந்த பித்ரு ருணம் தீரணும், பித்ருக்கடன் தீரணும், அதுக்காக சொல்றாங்க. எல்லா ஒரு ஜாதி, அது மனுட ஜாதின்னு இல்லை, மரமன் இல்லை, மிருகங்கள் இல்லை, எல்லாமே தன்னுடைய வம்சம் டெவலப் ஆகணுன்ற எண்ணம் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. அது இயற்கை மூலமாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கோரிக்கை. ஆனா யோசனா திறன் கொண்ட மனிதனுக்கு மட்டும் நல்ல ஒரு பண்பாடு கொண்ட குழந்தைகளை பெற்றுக்கொள்றதுக்கான தகுதியும் உண்டு. எதுக்காக நல்ல குழந்தைன்னு சொல்றாங்க? நம்ம வம்சத்துக்கு புகழ் வரும், புண்ணியம் வரும், இது அவன் சாதிப்பான் அப்படின்றது. சரி, இது சுவார்த்தம் அல்லவா, சூழ்நிலம் அல்லவா அப்படின்னு கேட்கலாம். ஆனா அவர்கள், நம்ம முன்னோர்கள் மறைஞ்சதுக்கு பிறகு திதி கொடுக்கணும், அவங்களுக்கு காலங்காலத்துல செய்ய வேண்டிய பூஜைகள் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒரு உன்னதமான வம்சத்துல பிறந்த ஒரு மனிதன் இந்த மாதிரி காரியங்கள் செய்யும் பொழுது பித்ருலோகத்துல இருக்கிறவங்களுக்கு போய் சேரும். எதுக்காக இந்த ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா, நல்ல ஒரு வம்சத்துல பிறப்பாங்களாம். ஏன்னா முன்னாடி ஜென்மத்துல ஒரு நல்ல சாதனை பண்ணவங்க யோகத்துல இருந்து தவறி விடுவாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க திருப்பி அந்த யோகத்தை கடைபிடிப்பதற்காக ஒரு உன்னதமான வம்சத்துல, ஒரு ஞானிகள் கொண்ட வம்சத்துல, வைராக்கியம் கொண்ட வம்சத்துல பிறப்பாங்க. அந்த மாதிரி ஞானம் வைராக்கியம் கொண்டு பிறந்த ஒரே ஒரு சன்னியாசி பிறந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வம்சத்துல சொல்லுவாங்க, இந்த பக்கத்துக்கு 24, அந்த பக்கத்துக்கு 24 வம்சம் தலைமுறை, முன்னாடி இருக்கிற 24 தலைமுறை, வரப்போரிய 24 தலைமுறைகளுக்கும் புண்ணியம் கிடைக்கும், உன்னதமான, அதாவது மறைஞ்சதுக்கு பிறகு உன்னத நிலை கிடைக்கும் அப்படின்றது சாஸ்திரம். ஆகையால் தான் பெரியவர்கள் நம்ம வம்சத்துல இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்து அவங்க கையால நாம் அந்த திதி வாங்கினால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்ற எண்ணத்துல அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு இல்லை, ஏன்னா எல்லாருமே சமம் தான், எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள் தான். வம்சத்தை உத்தரிக்க செய்யற மாதிரி ஒரு நல்ல விதமான குழந்தை இவனுக்கு பிறக்க வேண்டும் என்றதுதான் இந்த ஆசீர்வாதம். ஏன் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அம்மா வீட்டுக்கு ஏன் அனுப்பிச்சிடுவாங்க, அங்க இரு ஹாப்பியா அப்படின்ற, எதுக்காக? அமைதியா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக, நல்ல விஷயங்களை கேட்கணும். ஏன் சொல்றாங்க? அந்த பண்பாடு அப்பத்துல இருந்தே கொடுக்கணும். அவங்க அமைதியா யோசிச்சு ஆனந்தமா இருக்கும் பொழுது ஆரோக்கியமா அந்த குழந்தை வளரும்.
அந்த வளகாப்பு பண்ணும்போது கூட அந்த வளையல் போடுறதுக்கு கூட இதெல்லாம் சயின்டிபிக்கான ப்ரூஃபும் இருக்குல்ல. அவ்விதமாகவே அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க ஒரு நல்ல ஒரு சாதகன் நம்ம வீட்டுல பறக்கணும், அவன் வம்சத்தை முன்னேற செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையால் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ற ஆசீர்வாதத்துல என்ன இருக்கும்னா தர்மம் கொண்டு வாழணும் என்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா தர்மத்தை கடைபிடித்த ஒருவர் மட்டும்தான் பித்ருக்களுக்கு செய்யற அந்த சார்த்த கர்மா எல்லாமே அவங்களுக்கு போய் சேரும். அதர்மத்தை கையாளுபவன் எவ்வளோ பெருந்தன்மையாக எவ்வளோ கிரேட்டா ஆரவாரமா அட்டகாசமா பண்ணாலும் அது அவங்களுக்கு சேராது. அது வெறும் மேல் சும்மா செய்யற ஒரு வேலையாக மட்டும்தான் இருக்குமே தவிர முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம். அதனால ஆசீர்வாதம் இந்த மாதிரி பண்ணணும்னு நம்ம தர்மசாஸ்திர கிரந்தங்கள் சொல்லுது. பகவானிடம் உண்மையான பக்தி இல்லாத ஒருவன் எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கான பலன் சூன்யம், எதுவுமே இல்லை. அதுவும் தர்மசாஸ்திரங்கள் தான் சொல்லுது. அதனால இருக்கிற கொஞ்ச டைம்ல நல்ல குழந்தைங்களை வளர்த்து சமுதாயத்துக்கு கொடுக்கணும். அப்படி அவங்களுக்கு நல்ல பண்பாடு சொல்லி கொடுக்கணும், தர்மாச்சரணை சொல்லி கொடுக்கணும், இரக்கம் சொல்லி கொடுக்கணும், மரியாதை சொல்லி கொடுக்கணும். இதெல்லாமே சொல்லி தரும் பொழுது அவன் வளர்ந்து சமுதாயத்துக்கு நன்மை செய்யற மாதிரி, நம்மளுடைய வம்சத்தை இன்னும் மேன்மைப்படுத்துற மாதிரி அவன் உருவாகணும், இல்ல அவள் உருவாகணும். இதுதான் அந்த ஆசீர்வாதத்துக்கு மூலமாக மாஸ்டர் கொடுத்த விளக்கம். குழந்தைகளை வளர்ப்பதில் நிறைய விஷயங்கள் நாம் சூக்ஷ்மமாக பார்த்தோம்னா அது ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நாம் செஞ்ச சேவை மாதிரி கணக்கு. இதுல அடுத்த கேள்வி, யோக நித்ரை. யோக நித்ரை என்றால் என்ன? யோக நித்ரை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலா இந்த யோகம் என்றது மனிதர்களுக்கு கிடைக்கின்ற யோகம் வேற மாதிரி இருக்கும், கடவுள் அனுபவிக்கிற யோகம் வேற மாதிரி இருக்கும். நமக்கு இருக்கிற யோகம் அது பகவத்கீதையிலையும் இருக்கும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டுட்டே இருப்போம். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தான யோகக்ஷேமம் வஹாமியகம் அப்படின்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு யோகம், நீ அனன்யமா என்ன சிந்தனை பண்ணும்போது உன்னுடைய யோகக்ஷேமம் நான் பார்ப்பேன் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். யோகம் என்பது நமக்கு அவர் அருளால கிடைக்கக்கூடிய செல்வம். அந்த 16 செல்வங்கள் நமக்கு இருப்பது யோகம் என்று நினைச்சால் அது அழியாமல் இல்ல கெட்ட வழியில போகாமல் அவர் பார்த்துப்பாராம். அந்த யோகத்தையும் அதனுடைய நன்மையும் க்ஷேமத்தையும் பார்த்துக்கிறது அவருடைய பொறுப்பு. எப்போ? அனன்யமா அவரை சிந்தனை பண்ணும்போது. அனன்யமான நான் 24 மணி நேரம் அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கா இல்ல, உன்னுடைய டியூட்டியை நான் என்கிட்ட செய்ய வைக்கிறார் என்ற எண்ணத்துடன் செஞ்சாலே அதுதான் அனன்ய சிந்தனை ஆகும். சரி, இங்க பகவானுக்கு யோக நித்ரை அப்படின்னா என்ன, அவருக்கு யோகம் அப்படின்னா என்னது? எல்லா இடத்தில் இருக்கின்ற அந்த சைதன்யம், பரமபொருள்னு சொல்றோம்ல, அது அந்த சைதன்ய நிலையில், எல்லா இடத்தில் நிறைஞ்சிருக்கிற அந்த சைதன்ய நிலையில் ஓர் நிலையாக அவர் அதுக்குள்ளேயே ஏற்பட்டு பர்மனண்டாக அதிலேயே இருப்பது யோகம். பகவான் அந்த சைத்தன்ய நிலையில மெய்மறந்து அதுக்குள்ளேயே கலந்து இருப்பார். ஆக்சுவலா நம்மளுடைய பார்வையில அவர் தூங்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணுவோம். கிடையாது, கடவுள் தூங்க மாட்டார். சும்மா கண்ணு மூடினா அது தூக்கம் ஆக முடியாது இல்லைங்களா? அந்த யோகத்துல, அந்த சைதன்ய நிலையில அவங்க எப்ப
எப்பவுமே சங்கமித்து இருப்பது தான் யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல லயிக்கணும் மனம், நம்மளுடைய மனம் அதுல லயிக்கணுன்றது நம்ம பண்ற முயற்சி. இதுதான் இப்போ ஆடி மாசம் ஆரம்பிக்கும், தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பிக்கும் போது மகாவிஷ்ணு யோக நிதிரைக்கு செல்வார் என்று சொல்வாங்க. இந்த இப்பதான் அப்போ யோக நிதிரைக்கு சொல்லி திருப்பி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவர் முழிப்பார் அப்படின்றது ஐதீகம். இங்க ஆடி மாதம் அப்படின்னாலே இந்த மாசத்துல இருந்து எல்லாமே பிராக்டிக்கல். இத்தனை நாள் நாம் செஞ்ச எல்லா விஷயங்களையும், படிச்ச விஷயங்களும், கேட்ட விஷயங்களும், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை பிராக்டிக்கலா அனுபவிக்கிறது தான் யோகம். அந்த பிராக்டிக்கல் விஷயங்கள் நாம் கடைபிடிச்சு நாமளும் நல்ல விதமாக மேன்மை அடைய வேண்டும். எப்படி ஒரு பண்டிகை செய்யறோம், அந்த பண்டிகை எதுக்காக செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதுக்குள்ள இருக்கிற உள்ளார்த்தம் என்ன, எதுக்காக இந்த பண்டிகையை கண்டுபிடிச்சாங்க. ஏதோ பண்டிகை வருது, ஒரு பலகாரம் செஞ்சோம் சாப்பிட்டோம் அப்படின்றது கிடையாது. எல்லா ஒரு சின்ன சின்ன பண்டிகை ஆகட்டும், பெரிய பண்டிகைகள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இப்பத்துல இருந்துதான் நமக்கு பண்டிகைகள் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு பண்டிகைக்கு நம்ம செய்யற வேலை என்ன, இத்தனை நாள் சிரவணம் செஞ்சிருப்போம், அது எல்லாமே பிராக்டிக்கலா பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுது, ஏன்னா இப்போ நமக்கு கிளைமேட்டும் ஒத்துழைக்கும், அந்த இயற்கையுடைய ஆற்றலும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆகையால் எல்லா விஷயத்தையும் பிராக்டிக்கலா அனுபவிச்சு பார்க்கணும். அதுதான் யோகம் அப்படின்னுட்டு இங்க சொல்றாங்க. சரி, இது எதுக்காக செய்யணும் அப்படின்னா, உத்தரே ஆத்மா ஆத்மானாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதன் தன்னை தானே மேன்மை அடைய செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது கீதையில சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரிய ஆத்மா ஆத்மா நாம அப்போ நம்மளை மேன்மை அடை செய்வதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சி தான் இது. இந்த பிராக்டிக்கலா ஒவ்வொரு பண்டிகையும் புரிஞ்சுக்கிட்டு, அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அனுபவித்து செய்யற ஒரு விஷயம்தான் யோகம் அப்படின்னு நமக்கு இங்க. எப்படி அந்த யோக அனுபவிச்சுட்டு நாம பர்ஃபெக்டா செய்யறோன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா எப்பவுமே நம்மளுடைய இலக்கு அது மேல் எண்ணம் இருந்துட்டே இருக்கணும். நீ எந்த வேலையான செய், அந்த இலக்கு என்னையோ அந்த இலக்கை நோக்கி தான் நம்மளுடைய டிராவல் இருக்கணும். யோசனை எல்லாமே அந்த இலக்கு மேலதான் இருக்கணும். இதுக்குதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு மெய்டு, அந்த பணிப்பெண் வீட்டுக்கு இந்த வீட்டுல எந்த வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் எப்போ கடகட முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும்ன்ற எண்ணம் கொண்டே அந்த வேலை செய்வாலோ, அவ்விதமாக நாமளும் இந்த லௌகிக வாழ்க்கையில் கடவுள் சொன்ன மாதிரி, அதாவது தர்மத்தின் அடிப்படையில் நம் வாழ்க்கையை பர்ஃபெக்டா கொண்டு போய் கடைசியில் அவரை அடையணும் என்ற அந்த இலக்கை எப்பவுமே நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சிந்திப்போம். இப்போ முதல் கேள்விக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சிந்தனை எதுக்காக சிந்திக்க வேண்டும்ன்றது. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சிந்தித்து சிந்தித்து செய்யும் பொழுது ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் வர்றதுக்கு அப்புறமா நம்ம ஏன் தர்மத்தை கடைபிடிக்கணும், ஏன் என்னுடைய டியூட்டியை நான் பர்ஃபெக்டா செய்யணும், செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், எதுக்காக நான் இவ்விதமாக வாழ்றேன் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இது எதுவுமே தெரிஞ்சுக்காம பிறந்தோம், வாழ்ந்தோம், திருப்பி போயிட்டோம். இப்படியா இருந்தா எப்படி? எல்லா உயிரினங்களும் இதுதானே செய்யுது. அப்ப நமக்கு அவரை யோசனா திறன் கொடுக்கறதுக்கான பலன் என்ன இருக்கு? கொடுத்தாரு இல்ல, அதை நாம் சிந்தித்து
அவருக்குள்ள ஐக்கியமாகணும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஒரு நல்ல விஷயம் செய்யணும், அது எப்படி செய்யணும்? ஏன்னா இப்பத்துல இருந்து எல்லாமே இந்த தானங்களும் விதிகள் கொடுக்கறது எல்லாமே ஜாஸ்தி ஆயிடும் இல்லைங்களா? சரி, ஒரு வேலையை செய்யறோம், அது செஞ்சா அதுக்கான பர்ஃபெக்டான பலன் எப்படி வரும்? இது ஒரு கேள்வியா நம்ம வச்சுக்கலாம், நம்மளே கேட்டுக்கலாம். நான் ஒரு வேலையை செய்யறேன், இந்த வேலையில எனக்கு நல்ல பேர் வரணும், புகழ் வரணும்னு சொல்லிட்டு இறங்கி நான் ஒரு வேலையை செஞ்சேன்னா 10 பேர் என்ன புகழ்ந்துட்டு நல்ல பேர் எனக்கு வந்துச்சுன்னா அந்த வேலை செஞ்சதுக்கான பலன் நான் வாங்கிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பகவான் கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட்ல எதுவுமே டிபாசிட் ஆகாது. ஏன்னா நீ எந்த வேலை செய்யறியோ அந்த வேலைக்கான பலன் நீ எதிர்பார்த்த, அதுவும் வந்துச்சு. இது எப்படி சொல்றேன்னா யோசிச்சு பாருங்க. நான் இருக்கிற வரைக்கும் பேரும் புகழும் தேடி 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 எல்லா வேலைகளும் செய்யறேன், எல்லாருமே நல்லா புகழ்றாங்க, நல்லா பேர் வருது. நான் போயிட்டேன்னா எப்போது வரைக்கும் புகழ்வாங்க? இந்த தேகத்தை பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் புகழ்வாங்க. அதுக்கப்புறமா அங்க செய்யற திருப்பணிகள் இருக்காது, இருக்கிற வரைக்கும் புகழ்வாங்க, அப்புறமா மறந்துடுவாங்க, 2வது நாளே மறந்துடுவாங்க. அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த வேலை செய்யறதுக்கு கடவுள் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவரு என் மூலமா இந்த வேலையை செய்ய வைக்கிறார் என்ற எண்ணம் கொண்டு ஒரு வேலையை செய்யும் பொழுது அது நிஷ்காம கர்மையாக மாறும். அப்படி மாறும் பொழுது நாம் ஒரு நல்ல விஷயமே செஞ்சோம், அதுக்கான பல நெகட்டிவா வந்தாலும் நம்மளுடைய எண்ணம், அந்த நல்ல எண்ணம் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கான பலன் தான் அவர் நமக்கு டிபாசிட் பண்ணுவார். நமக்கு இந்த லௌகிகமான டிபாசிட்ஸ் வேணாம். அன்னதானம் பண்றோம், இன்னைக்கு நான் 10 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், போயிடுச்சு. இன்னைக்கு 10 பேருக்கு அன்னதானம் பண்ற அளவுக்கு ஒரு சக்தியும் கொடுத்து அவர் என்கிட்ட இதை பண்ண வச்சாரு. என்ன, வீட்டுல பொருள் இருக்கணும், அது செய்யறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும், நம்ம செஞ்ச விஷயத்தை எடுத்து போய் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், இல்ல நம்மளே போகணும்னா அதுக்கான சக்தி இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அவர் கொடுக்கலன்னா எப்படி நம்ம செய்ய முடியும்? அவர் செய்ய வைக்கிறார். எத்தனையோ திருப்பணிகள். இப்ப ஆடி அமாவாசை வந்ததுன்னா எல்லா முன்னோர்களுக்கும் திதி கொடுத்துருவோம். ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி இனிமே நம்ம யோசிச்சு பார்க்கணும், இது தர்மமான வழியில நான் சென்று இது கொடுக்குறேனா? அப்படி கொடுக்கும்போதுதான் பலன் சொல்லிட்டாங்களே, அது தர்மசாஸ்திரத்திலேயே இருக்கே. அதனால முன்னோர்களுக்கு திதி செய்யணும்ன்றது தர்மம் தான், அந்த சாஸ்திரம் தான். அந்த சாஸ்திரத்திலையும் இதுவும் ஒரு குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் செஞ்சிடுறாங்க அப்படின்னா அவங்கள லாபத்துக்காக எல்லாரும் செய்யலாம் சொல்றாங்க, எல்லாரும் செஞ்சிடுறாங்க. நீ இதை செய்யணும்னா இதுதான் ரூல் அப்படின்னு வச்சிருந்தா அது தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஒரு கோயில் விஷயம் பாருங்களேன், இந்த முன்னோர்கள் எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா அந்த கோயில் வழிபாடு விஷயத்துல பாருங்க, அந்த காலத்துல எல்லாமே கோயிலுக்கு ஒரு டைமிங் இருக்கும். இந்த டைம்ல இருந்து இந்த டைம் தான் நட சாத்திருவாங்க, திருப்பி எந்த நேரம் திறக்கணுமோ அப்ப திறப்பாங்க, திருப்பி நட சாத்திடுவாங்க. இப்ப அப்படியா இருக்கு? எந்நேரம் போனாலும் சுவாமிக்கு மணி அடிச்சு ஆர்த்தி கொடுத்துடுறாங்க. எப்படி அது? அந்த சதாச்சாரம் எங்க போச்சு? இது சிந்திக்க சொல்றாரு மாஸ்டர். இந்த மாதிரி சிந்தித்து ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுது யோகம் என்றது நமக்கு தானாகவே வரும். சரி, அந்த யோக நிலை நமக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். எப்படின்னா, இலக்கு மேல் எண்ணம், எப்பவுமே நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ணணும்னு எண்ணம் இருக்கும் பொழுது அதன் வாயிலாக எல்லா வேலையும் செய்யும் பொழுது நமக்கு எதுவுமே தெரியாது. எப்படின்னா, ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற ஒருத்தங்களுக்கு கரண்ட் இருக்கா, ஏசி ஓடுதா, ஃபேன் ஓடுதா அப்படின்னு எதுவுமே தெரியாது. இல்ல வீட்டுல பூட்டி யாராச்சும் உடைக்கிறாங்களா அப்படின்றது கூட தெரியாது. அந்த மாதிரி ஆழமா நம்மளுடைய இலக்கை பத்தி யோசிச்சுட்டே அது செய்யும் பொழுது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய செயல் எல்லாமே அவரை நோக்கி இருக்கும் பொழுது வெளிப்படையாக லௌகிகமா எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அது நம்ம மனசை தாக்கவே தாக்காது, அதனுடைய தாக்கம் நம்ம மனசுக்கு இருக்காது. அப்படி இருக்காம இருப்பது தான் யோகம். வெளியே என்ன நடந்தாலும் எனக்கு தெரியல, எனக்கு வேண்டாம், வேண்டாம்னு இல்லை, அது தெரியாது,
என்ன இதுல இருந்து என்னன்னு தெரியும், ஒரு நல்ல மூவி பாக்குறாங்க, இல்லைன்னா டிவி வந்து ஆன் பண்ணிட்டாங்க, அதுல ஒரு நல்ல சீன் வந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுங்களேன். வீட்டுல என்ன இருக்கு, இவங்க என்ன வச்சிருக்காங்க, அது என்ன டேஸ்ட் இருக்கு, அது உப்பு இருக்கா, எதுவும் பார்க்க மாட்டாங்க. அந்த சீன் முடியற வரைக்கும் கைக்கும் வாய்க்கும் இந்த இது போயிட்டே இருக்கும். ஒன்னும் நடுவுல அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் அதனுடைய டேஸ்ட். இது நான் நேரடியா பார்த்திருக்கேன். நம்ம எல்லாம் வச்சு கொடுத்துருவோம், சாப்பிட்டுனே இருப்பாங்க. ஒருவேளை அதை மூவின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டாலும் 20 நிமிஷம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாப்பிட்ற நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையாளுமே வந்து உட்காந்துருவாங்க. அப்படியே பிளேட்ல கூட வாஷ் பண்ணிடுவாங்க வச்சுக்கோங்க, வச்சுட்டு உட்காந்துருவாங்க. எல்லாம் முடிச்சிட்டுக்கு அப்புறமா என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா கூட தெரியாது அவங்களுக்கு. அப்படி இருக்கணுமா எண்ணம்? அப்படி இருந்தா நம்ம எண்ணம் மட்டும்தான், நம்ம எண்ணத்துக்கான பலன் மட்டும்தான் நமக்கு. அவர் செய்ய வைக்கிறார் என்று செய்யும் பொழுது அது அந்த ரிசல்ட் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அதை ஈக்குவலா நம்மளால எடுத்துக்க முடியும். நம்ம அப்படி எடுத்துக்கிட்டு செய்யறது தான் நிஷ்காம கர்ம, அது செய்ய வைக்கிறது தான் அவருடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய யோகமும் க்ஷேமமும் அவர் பார்ப்பார். இதுதான் மாஸ்டர் வந்து நமக்கு இந்த 3 கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கம். அதாவது பெரியவர்கள் வந்து ஆன்மீக புரிதல், சதாச்சாரம், அந்த ஆச்சாரம் எதுக்காக கடைபிடிக்கணும், அது மேல் கொண்டிருக்க வேண்டிய புரிதல், குழந்தைகளை வந்து எப்படி வளர்த்து சமாஜத்துக்கு நல்ல மக்களாக கொடுக்கணும், அதனுடைய நம்மளுடைய பார்ட் என்ன, நம்மளுடைய ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்றது. இப்ப வரக்கூடிய இந்த 6 மாசம் இது வந்து ஆன்மீக பிராக்டிகல்ஸ்க்கான ஒரு இதுவும் செய்யறதுக்கான ஒரு விளக்கம் மாஸ்டர் கொடுத்திருக்கிறார். இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு தெரியப்படுத்தணும்னா அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? நம்மளே ஒரு ½ an hour சொல்ற சத்சங்கத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்றோம். இத்தனை விஷயங்கள் மாஸ்டர் வந்து கஷ்டப்பட்டு எத்தனையோ லெட்டர்ஸ்க்கு வந்து அவர் வந்து பதில்கள் எழுதி, ஒருத்தருக்கு வந்த டவுட், அது சின்ன குழந்தைங்க 10வது படிக்கிற குழந்தைக்கு டவுட் வந்தாலும் அதுக்கான பர்ஃபெக்டான விளக்கம் வந்து மாஸ்டர் கொடுப்பார். சில பேருக்கு வந்து பக்கத்துல இருக்கிறாரு இல்லைங்களா, தாமஸ் சார், இந்த ராதாகிருஷ்ணர், இவங்களெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு தோணுமா, யாரோ ஒருத்தவங்க வருவாங்களா, ஏதோ ஒரு சில்லியான ஒரு கேள்வி கேட்டாலும் அவர் அவ்வளவு உட்கார வச்சு அமைதியா அதுக்கான விளக்கம் கொடுப்பாரு மாஸ்டர் வந்து. மாஸ்டர் இதுக்கு எல்லாமா விளக்கம்னா அவனுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான், அவன் அறிவை வச்சு சிந்திச்சு இந்த விஷயத்த கேட்டிருக்கான்ல, இது நம்ம சொல்லணும், அது நம்மளுடைய தர்மம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆகையால் நாமளும் மாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் 4 பேருக்கு சொல்றது நம்மளுடைய தர்மம். அது ரிஷி ருணம், அந்த கடன் வந்து தீர்த்த மாதிரி கணக்கு. 4 பேருக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி சத்சங்கத்தை அறிமுகப்படுத்தி நான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என்று நாம் எல்லோரும் வாழணும் என்றது மாஸ்டருடைய கொள்கை, அவருடைய ஆசைன்னு கூட சொல்லலாம், அவருடைய விருப்பம். அது அவரின் வழியில சென்று நாம் அனைவரும் நிறைவேற்றணும் என்று மாஸ்டர் பிரார்த்தித்துக் கொண்டே சக்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय, सद्गुरु भरद्वाज महाराज की जय, गुरुदेव दत्ता।